ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் 65ன்னு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப நாளாச்சு நம்ம அந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு. மாமா அவ்வளோ செய்ய மாட்டார், இன்றைக்கி மாமா தான் செய்கிறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாமா பண்ற? டியூஸ்டே மார்னிங் எல்லாருக்கும் சிம்பிளா மஷ்ரூம் பிரியாணி. ஒண்ணுமே தெரியல, இருக்கு காமிக்கிறேன். ஓகே, மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் சுத்தலி போட்டா கருப்பாயிட்டாங்க. அப்புறம் 65 இப்பதான் செய்யறிய. சிம்பிளா ஒரு ரெசிபி. சும்மா வெறுப்பா இருந்தது, என்ன செய்யறது தெரியல. மஷ்ரூம் இருக்கு ஃப்ரிட்ஜில், அதனால மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் 65, மஷ்ரூம் ஊற வச்சிருக்கேன். நீ என்ன பண்றீங்க? வேலை செஞ்சு டயர்டாயிட்டேன். காலைல என்னன்னா பசியில் இருப்பீங்க எல்லாரும். முடியல, தெரியல. அப்புறம் ஃபிஷ் குழம்பு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வச்சு இட்லி ஊற்றினேன். பாருங்க, மீன் குழம்பு அத்தி போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு காலையில் நான் இட்லி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றிட்டு மாமாவுக்கு வந்து ஆப்பமும் தேங்காய் பால் வச்சு கொடுத்தேன். இல்லாமா சாப்பிட்டேன். நானும் ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டோம். மீதி பேர் வந்து இட்லி சாப்பிட்டாங்க. இன்னும் அப்படியே இருக்கு, 2 கட்டு இருக்கு. இன்னும் மேலெல்லாம் தெளிக்குது. என்ன மேடம் பண்ணிருக்கிறீங்க? டிவியை போட சொல்லிட்டு ரொம்ப பார்த்துன்னுக்குறேன். நீ பார்த்துன்னு தான் இருக்கேன், எல்லாம் தெரியுது. இந்த இப்போ ஏதாச்சும் ஒரு போட சொல்ல டக்குன்னு கண்ணை வலி கொடுத்தாங்க. டிவி ஓடிட்டு இருக்கு, இதை போட சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க மேடம். வேற ரொம்ப பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஆமா ஆமா. ரெடி ஆயிடுச்சா மாமா? கூட மறந்துட்டேன், அரிசி போட்டு டம்மே போட போறேன். ஓகே ஓகே, போடுங்க, தம் போட்டுருங்க. 65 பிடிச்சிட்டா சரி, மஷ்ரூம் பிடிச்சிட்டா சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் ட்ரையான பிறகு தானே போடுவேன் இதில். இது இன்னும் ஆமாம்மா போட்டுருங்க. கூப்பிடுறது அரிசி போடுறது கூப்பிடலாம் பார்த்தா, மசாலா அடிச்சுட்டு மறந்துட்டேன். ஓகே ஓகே. ஊமை மாதிரி கிழியுதுப்பா. பாருங்க, நான் வீடியோ போட்டுருக்கேன். இது பொரிச்சிட்டுமா சாப்பிட்றீங்களா? லேட்டாமா? பொரிச்சிருங்க, சாப்பிட்றலாம். அப்படிங்களா? சூப்பராக இருக்கு பார்க்கவே. நிறைய இருக்கு. 65 கலரி விட்டாவுமா? இல்ல நல்லா இருக்கு. மஷ்ரூம் 65, மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் 65 சூப்பர்ல மாமா. எனக்கு அந்த ஃபிஷ்ஷும் பொரிச்சு கொடுத்துருமாமா. ஆமா நல்லா இருக்கே பார்க்கவே. 65 மஷ்ரூம் 65.
ஓகே. பிரியாணி சாப்பிடு. நல்லா இருக்கு உதிரி உதிரியா. சூப்பராக நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பல பாருங்க. வாவ், பசி எடுத்துது, வைத்த கிள்ளுது. கொடுங்க மஷ்ரூம் 65 ஒன்று பார்ப்போம். ஃபிஷ் போட்டு குதிர்மாமா இங்கே நாங்கள் போனால் எனக்கு நேற்று எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் மண்டேன்ட்டு சாப்பிட மாட்டேன். ஏன்னா சின்னதாக இல்லையா, குட்டி குட்டியாக போட்டேன். ஓகே, சின்னதாக தான் வேணும். உப்பு இறங்கியிருக்கா? நான் என்ன கிறிஸ்பியாக இல்லை. கிறிஸ்பியானா அரிசி மாவு கொஞ்சம் போடலை. இல்லையே, நான் அரிசி மாவு போடாமே கிறிஸ்பியாக செய்வேனே. கிறிஸ்பியாக இருந்தால் நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் போட அவசரம்ல, அதனால வந்து கிறிஸ்பி வராது. சுடுதண்ணியில் போட்டாலே வந்து கோபியை சரி இதே இதுல செஞ்சா எப்படி இருந்தது? தண்ணியில போட்டுட்டு நீ மசாலா போட்டு போட்டீங்கன்னா கம்மியா வைக்கிறல, அதனால தான் அது கிறிஸ்பியா ஆக மாட்டுது. தீ கம்மியா வைக்க கூடாது, தீஞ்சிடுவாங்களா அப்புறம்? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நான் செஞ்சிருக்கேன், எனக்கு தெரியும். டேஸ்ட் எழுதுறா அப்படியே கரண்டில கொஞ்சமா எடுக்கணும். அப்பா கொதிக்குதே. சிக்கன் போட்டிருந்தா சூப்பரா இருக்கும். சிக்கன் தான் சாப்பிட்டு செஞ்சுனே இருக்குமே, அதனால தான் சரி வேணான்னு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு மாமா, பர்ஃபெக்டா இருக்கு. ஃபிஷ் போட்டு எனக்கு குரல் கொடுங்க, இங்கேயே சாப்பிட்டுடுறேன். ஆமா, இது அவங்களுக்கு கூட. அம்மா மஷ்ரூம் 65 சாப்பிடுவியா? 2 வைக்கிறேன், வேணா சாப்பிடு. இது பாரு எப்படி கிறிஸ்பியா இருக்கு. சொன்னல டீ வைக்காம இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. நான் போய் சொன்னேன் டீ வைங்க அப்படின்னு. டீ வச்ச பிறகு நீ சாப்பிட்டு வரணும்ப்பா. எப்படி இருக்கு பாப்பா? இது டீயே வைக்காம மீடியமா வச்சாங்க பாப்பா. சௌகரியமா டீயே வைக்கல. லெமன் வேணும். அவங்களுக்கு போடு, அது சதீஷ்கா, சதீஷ்க்கு விஷாலுக்கு ஃபஸ்ட்டு பசிக்குது. விஷாந்த் எடுத்துக்கு வா. தேவமாட்ட கொடு. தேவமா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. ஆமா, பர்ஃபெக்டா இருக்கா? 65 பாரு மஷ்ரூம். நல்லாதா? ஓகே டன். நீங்க கம்மியா அடி சொல்லுங்க சாப்பாடு. ஆமா, இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, மஷ்ரூம் வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு, நல்லா இருக்கான். எண்ணெயில போட்டு பொரிக்க சொன்னேன். அது எப்பவுமே சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு.
மஷ்ரூம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குதா? எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மஷ்ரூம் சாப்பிட எல்லாமே சூப்பராக இருக்கு. கருப்பு மஷ்ரூம் சூப்பராக இருக்கு. தண்ணி குடி. நல்லா இருக்கு இன்னைக்கு. எப்படி வாங்குது? பிரியாணி கூட தோத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருந்தது. அங்க பாருங்க அந்த பிரியாணி காலி. அதுல ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் ஐயோ கொஞ்ச நாள் இருக்கே எல்லாமே காலி. எங்க அம்மா வந்து மஷ்ரூம் பிரியாணியா நான் சாப்பிட்டேன். பிரியாணினா கூட எனக்கு வேணாம்னா கிட்ட வரக்கூடாது. நாங்க இன்னைக்கு தான் 2 வாட்டி போட்டு சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா. சொல்லு குரல் கொடு. எப்படி இருந்தது? ஓ அப்புறம் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா நான் காமிக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து பெண்ணி இருக்கால, எங்களுக்கே தெரியாம அவன் குட்டி போட்ட ஃப்ரெண்ட்ஸ் கத்துறத சவுண்டை கேட்டு காலையில வந்து இவர் எழுப்புறாரு, பெண்ணி குட்டி போட்டுருச்சுன்னு. எங்களுக்கே தெரியல அது குட்டி போட்டு கிடையாது. ஆனா ஒன்று தான் போட்டிருக்கு. ஆனா ஹெல்த்தியா இருக்கு நல்லா. ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ 6 குட்டி போட்டுச்சு. 6மே இறந்துருச்சு. அதாவது குறை பிரசவத்தில் போட்டுச்சு. இந்த வாட்டி சூப்பரா போட்டிருக்கா. காமிக்கிறப்பாங்க. இப்போ அவனுக்கு தான் நான் வந்து இந்த மத்தி மீனை போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு இட்லியில் பரட்டி வச்சேன்னா சாப்பிடுவா. அவன் பசியில் இருப்பா இல்லைங்களா, அவளுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அவனை மேலே அனுப்பாதீங்க, அவன் போயிடுவான். அது சாத்தி வைங்க. இங்க பாருங்க வெண்ணி, அதுவும் குட்டி பாப்பா கீழே இருக்கு தெரியுதுங்களா, அசையுது. அவளோட கலர்ல அப்படியே வெள்ளையா போட்டிருக்கு. ஆனா ஒண்ணுதான் இருக்கு, வேற இல்லடி சைட்ல இல்ல போடல. ஒண்ணுதான் போட்டிருக்கா. காமிக்கிற மாதிரி அவன் குழந்தைய எடுத்துட்டு போறோன்ட்டு நம்புற மாட்டா. தெரியுதுங்களா, கீழே சாப்பிட விட மாட்டேது, பால் குடிக்கிறதுலயே தான் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒண்ணு நல்லா ஹெல்த்தியா இருக்கு. என் பொண்ணு ஊட்டிட்டு இருக்கா. யாருக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்லா இருந்ததுமா. நல்லா சாப்பிட்டியா இன்னைக்கு? நல்லா திருப்தியா? தட்டுல ஒரு பருக்கு உள்ள அது என்னவோ சாப்பிட்டேன். நீ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதாவது பெண்ணி குட்டி போட்டனால நம்மளுக்கு ட்ரீட்டா ஞாபகம் சொல்லலாம். நீ பெண்ணி குட்டி போட்டா நீங்க செஞ்சது சூப்பர். எல்லாம் சாப்பிட்டு கடன் மூச்சு விட்டு எப்பவும் சாப்பிட்டு போயிட்டாங்களா கடன் தட்டு. இதெல்லாம் நல்லா இருந்தா அந்த வாய் இறங்குது. கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தா அப்படியே தள்ளுது. அந்த நாக்கு காண்டை வச்சிருக்கோம் ஒரு டேஸ்ட். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து படுத்து எழுந்தோம். 6 o'clock தான் ஆகுது. ஆனால் எப்படி இருட்டிட்டு மழை வேறு நல்லா பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்குதான் இல்லையான்னு தெரியல. சரி கடைக்கு போகலான்ட்டு கிளம்பணுமா, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாருங்க இன்னும் ஸ்பீடாக ஆயிடுச்சு பாருங்க. அதிகமாகிடுச்சு இப்போ. எப்படி போகிறது? எப்படி போகிறது மாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாமா? மழையை நிற்கட்டும். இன்னைக்கு பார்த்து ஜாஸ்தியாக 45.
இங்கே கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃப்ரைட் ரைஸ் நைட் டிஃபன் எங்களுக்கு மட்டும். காலையிலேருந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் ஈவினிங் வந்து இங்கே பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட் கிரேஸ்க்கு போயிருந்தேன். அதோட சின்ன கிளிப்பும் உங்களுக்கு இதில் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பர்ச்சேஸ்ன்னு சொன்னோன்னா ஒன்றும் இல்லை, மெயினாக வந்து நாங்கள் காஃபி தூளுக்காக தான் போனேன். எனக்கு இந்த பாருங்க, இந்த ஃபில்ட்ரு தான் வாங்குவோம் நாங்கள் காஃபி போடுறதுக்கு. இது வாங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதுவும் ஒன்று வாங்கினேன். இது 3 எவ்வளோன்னா 114 ரூபா அப்படின்னு போட்டு இருந்துச்சு. சரி ஓகேட்டு இது மட்டும் தான் வாங்கினேன். வேறு எப்படின்னா சின்ன சின்ன பொருள் தான், இது ப்ரெட்டு இந்த மாதிரி சில இதுதான் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பாய்.